கீரனூர் என்ற சிறிய கிராமத்தில் அருள் என்ற சிறுவன் வாழ்ந்தான். பள்ளியில் புத்திசாலி, நண்பர்களுடன் எப்போதும் சிரித்துக்கொண்டே இருந்தாலும் வீட்டில் அப்பா அம்மாவின் அக்கறை அவனுக்கு சுமையாகவே தோன்றியது. எங்கே போகிறாய், என்ன சாப்பிட்டாய் என்ற அவர்களின் கேள்விகள் அவனுக்கு தொந்தரவு போலவே இருந்தன. ஒரு நாள் பள்ளியில் இருந்து வீடு திரும்பும் போது வீட்டின் முன் இருந்த பெரிய மாமரம் வேரோடு சாய்ந்து கிடக்க, அதற்கு காரணம் அதன் வேரில் புழுப்பட்டதால் என்று அப்பா விளக்கினார். அருள் அதன் இன்னும் உணரவில்லை. மறுநாள் மாலை அருள் விளையாட்டின் போது காலில் கல்பட்டதால் ரத்தம் வர நண்பர்கள் எல்லோரும் ஓடிவிட்டாலும் தூரத்திலிருந்தே அவனை நோக்கி அம்மா ஓடி வந்து கையை பிடித்து தாங்கினாள். சில நிமிடங்களில் அப்பாவும் வந்து அவர் துணி கட்டி அருளை கையில் தூக்கி வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். அப்போதுதான் அருள் புரிந்து கொண்டான், சந்தோஷத்தில் பலர் இருப்பார்கள், ஆனால் வலியில் ஓடி வந்து தாங்குபவர்கள் தாய் தந்தை மட்டுமே என்று. அந்த இரவு அம்மா கஞ்சி ஊட்டவும் அப்பா மருந்து தடவவும் அருள் மெதுவாக, நீங்கள் இல்லாமல் நான் எப்படி என்று கேட்டான். அப்பா சிரித்துக்கொண்டு, மரத்துக்கு வேர் எப்படி முக்கியமோ உன் வாழ்க்கைக்கு நாங்கள் அப்படித்தான் என்றார். அன்றிலிருந்து அருள் உணர்ந்தான், தாய் தந்தை என்பது பிறப்பித்தவர்கள் மட்டுமல்ல, வாழ்க்கையின் முதல் ஆசிரியர்கள், முதல் பாதுகாப்பு, முதல் நண்பர்கள், முதல் தெய்வங்கள். அவர்கள் கையை பிடித்தால் உலகமே நிம்மதியாகும். தாய் தந்தைதான் வாழ்க்கையின் வேர்கள். வேர்கள் பலமாக இருந்தால் மரம் நிமிர்ந்து நிற்கும். அவர்களின் அன்பும் ஆசீர்வாதமும் இருந்தால் வாழ்க்கை உயர்ந்து வளரும். நமது வாழ்வில் தாய் தந்தை முக்கியம். தாய் தந்தையை மறவாதீர், அவர்களை மதியுங்கள், அன்போடு பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய மாற்றம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.